அட்டகாசமான சுவையில் ஒரு ஹோட்டல் சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் செய்கிறது போலவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். நல்லா பருப்பு குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 2 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து இது போல் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6 சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் இலையிலையாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஹோட்டல் சாம்பாரில் இது போல் நீலப்பாக்கில் தான் நறுக்கியிருப்பாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் 2ம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். நிறம் மாதிரி வரணும். அப்போ தான் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வரணும். ஒரு தக்காளி நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி குழஞ்சி வரணும்லாம் கிடையாதுங்க. லேசாக வதக்கி விட்டுக்கிட்டனாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா சேர்த்த பிறகு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் அதிகமாகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற போல் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை 1 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது கொதித்து வந்த பிறகு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இது கொதி வந்துச்சுனாலே போதும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்காங்க. இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக வருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தாராளமாக தூவி நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான சுவையில் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அள்ளி எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.